அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத், ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாபிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா பெர்ஸ்பைரேஷன். பெர்ஸ்பைரேஷன்னா என்ன அப்படின்னா, வியர்வை. நம்முடைய தோலில் உள்ள வியர்வை சுரபிகளிலிருந்து வியர்வை நாளங்கள் வழியாக நமக்கு உடல் பூரா வேர்த்து ஒரு நீர் உடலிருந்து வெளிவரும். அப்படி வரக்கூடிய நீர் தான் வியர்வைன்னு சொல்கிறோம். இந்த வியர்வை என்ன செய்யுது? இந்த தோல் நம்ம எப்படி நமக்கு அழகை கொடுக்கிறதோ, மற்றவர்கள் பார்வைக்கு நம்மை அழகாக காண்பிக்கிறதோ, அதுபோல் நம்முடைய உடலை பாதுகாப்பாக வைப்பதற்கு இது பயன்படுகிறது. என்ன பாதுகாப்பு? உடலை குளிர்ந்த தன்மையிலும் வெதுவெதுப்பான நிலையிலும் வைத்து கொள்வதற்கு வியர்வை நாளங்கள் நமக்கு மிக மிக உதவுகிறது. சரிங்களா? இந்த வியர்வையானது சில நேரங்களில் அதிகமாக சுரக்கும், சில நேரங்களில் குறைவாக சுரக்கும். உடம்புல உடற்பயிற்சி செய்கிறீங்க, வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா வியர்வை வரும். அதே மாதிரி காய்ச்சல் அடிச்சதுன்னா வியர்வை வரும். அப்புறம் வெயிலில் நீங்கள் அலையிறீங்க அல்லது காற்றில்லாத பகுதியில் இருக்கீங்க அப்படின்னாலும் உடம்புல இருந்து வியர்வை வெளியேறும். அடுத்து மன பாதிப்பு, மன அழுத்தம், டிப்ரெஷனு, பயம், இருட்டை பார்த்து பயம், இப்படி பல சூழ்நிலைகளில் பல நிலைகளை நமக்குள் ஏற்படுத்தும் இந்த வியர்வை, பெர்ஸ்பிரேஷன். இதை வைத்து நாம் சில நோய் சிகிச்சை அளிக்கக்கூடிய தன்மைக்கு வர முடியும். அதாவது வியர்வை வருவதினால் சிலருக்கு நோய் தன்மைகள் குறையும், சிலருக்கு நோய் தன்மை அதிகமாகும், சிலருக்கு என்ன பண்ணும், நோய் தன்மை குறையவே குறையாது. வந்தாலும் சரி வரலினாலும் சரி குறையவே குறையாது. சிலருக்கு வியர்வையே வராது, அடைச்சிடும். இப்படிப்பட்ட பல நிலைகளுக்கு ஹோமியோபதி சிறந்த மருந்துகளை கொடுத்து அந்த வியர்வையை ஒழுங்குபடுத்தி உடலை பாதுகாப்பாகவும் குளிர்ச்சியாகவும் வெதுவெதுப்பாகவும், அதாவது குளிர்ச்சியாக அப்படின்னா வெய்ய காலங்களில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலங்களில் வெதுவெதுப்பாகவும் வைத்து இந்த உலகத்திற்கு நம்மை அழகாக காண்பிக்கக்கூடிய, இருக்க எந்த ஒரு கழிவுகள் இல்லாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய பயனுள்ள ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த பெர்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடியது. பெர்ஸ்பிரேஷனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்றால் ஹோமியோபதியில் சிறந்த மருந்துகள் இருக்குது, அது உங்களுக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். நன்றி, வணக்கம்.